சென்னை மெட்ரோ ரயிலின் இரண்டாவது கட்ட திட்டத்தை சென்ட்ரல் செக்டார் ப்ராஜெக்டாக அங்கீகரித்து மத்திய அரசின் பங்கான 7,425 கோடி ரூபாயை உடனடியாக வழங்க வேண்டும் என்று தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வலியுறுத்தியுள்ளார். மெட்ரோ ரயில் திட்டம் தொடர்பாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்த கருத்துகள் தொடர்பாக விரிவான விளக்கம் அளித்து அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிக்கை வெளியிட்டுள்ளார். சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு 21,000 கோடி ரூபாய் கடனுதவியை மத்திய அரசு பெற்றுத்தந்தது என்றும் அதில் தமிழக அரசு 5,880 கோடி ரூபாய் மட்டுமே செலவு மேற்கொண்டது என்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாவது கட்டம் ஸ்டேட் செக்டார் ப்ராஜெக்டாக நடைமுறைப்படுத்தப்படுவதாக நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டிருந்தார். இதுகுறித்து அமைச்சர் தங்கம் தென்னரசு விரிவான விளக்கம் அளித்துள்ளார். சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாவது கட்டம் 2017ஆம் ஆண்டில் சென்ட்ரல் செக்டார் ப்ராஜெக்டாகவே நடைமுறைப்படுத்த தமிழ்நாடு அரசால் பரிந்துரை செய்யப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டதாக சுட்டிக்காட்டியுள்ளார். கடன் ஒப்பந்தத்தை உடனடியாக கையெழுத்திட வேண்டும் என்று JICA நிறுவனம் கேட்டுக்கொண்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சென்ட்ரல் செக்டார் ப்ராஜெக்ட் என்று மத்திய அரசு ஒப்புதலை எதிர்நோக்கி காலதாமதத்தை தவிர்க்கும் நோக்கில் பொதுமக்கள் நலன் கருதி தமிழ்நாடு அரசே இந்த திட்டத்தை செயல்படுத்த தொடங்கியதாக அமைச்சர் கூறியுள்ளார். இந்த திட்டம் மத்திய அரசின் பொது முதலீட்டு குழுவின் கூட்டத்தில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு சென்ட்ரல் செக்டார் ப்ராஜெக்டாக செயல்படுத்த மத்திய அமைச்சரவைக்கு முன்மொழிந்தது என சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய அரசின் பொது முதலீட்டு குழு பரிந்துரைத்தபடி சென்னை மெட்ரோ ரயிலின் இரண்டாவது கட்ட திட்டத்தினை சென்ட்ரல் செக்டார் ப்ராஜெக்டாக அங்கீகரித்து மத்திய அரசின் பங்கான 7,425 கோடி ரூபாயை உடனடியாக வழங்க வேண்டும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு வலியுறுத்தியுள்ளார். இந்த திட்டத்திற்காக தமிழ்நாடு அரசு 5,880 கோடி ரூபாய் மட்டுமே செலவு செய்துள்ளதாக நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள தங்கம் தென்னரசு, உண்மையில் இதுவரை 18,564 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இதில் தமிழ்நாடு அரசு இதுவரை தனது சொந்த நிதியிலிருந்து செலவிட்டுள்ள தொகை 11,762 கோடி ரூபாய் என குறிப்பிட்டுள்ளார். பொது முதலீட்டு குழுவினரால் பரிந்துரைக்கப்பட்ட மத்திய அரசின் பங்கான 7,425 கோடி ரூபாயில் ₹1 கூட இன்னும் விடுவிக்கப்படவில்லை என கூறியுள்ளார். 2024-25 நிதிநிலை அறிக்கையில் மகாராஷ்டிரா, டெல்லி உள்ளிட்ட மாநிலங்களுக்கெல்லாம் உரிய நிதி மற்றும் சார்நிலை கடன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என கூறியுள்ள அமைச்சர், தமிழ்நாட்டிற்கு இந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு ஏன் மாற்றான் தாய் பிள்ளையாக நடத்தப்படுகிறது என கேள்வி எழுப்பியுள்ளார். அரசியல் காரணங்களுக்காக பொதுமக்கள் பாதிக்கப்படும் வகையில் திட்டங்களை தொய்வுபடுத்தவும் மாநில அரசிற்கு நிதி நெருக்கடியை ஏற்படுத்தவும் இவ்வாறு செய்யப்படுகிறதோ என்று ஐயம் ஏற்படுவதாக அவர் கூறியுள்ளார். இந்த திட்டத்தை சென்ட்ரல் செக்டார் ப்ராஜெக்டாக நடைமுறைப்படுத்துவதன் மூலம் தமிழ்நாடு அரசின் கடன் சுமையை குறைத்திட வழிவகை செய்ய வேண்டும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு வேண்டுகோள் விடுத்துள்ளார்.